கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட அரசு பணி ரத்து. தாவேக அரசின் ஆணையை ரத்து செய்தது உயர்நீதிமன்ற அமர்வு. வேலைவாய்ப்புக்காக பலர் காத்திருக்கும் நிலையில் கரூர் விவகாரத்தில் முன்னுரிமை ஏன்? சாலை விபத்து, சிவகாசி பட்டாசு விபத்துகளில் உயிரிழந்தோர் குடும்பத்தினரும் அரசு வேலை கோரினால் என்ன செய்வது என்றும் நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்வி. கரூர் விவகாரத்தில் அரசு தரப்பில் சாதாரண பணி வழங்குவதாக கூறுவதை ஏற்க இயலாது. 31 பேரின் பணியாணையை ரத்து செய்த வழக்கில் நீதிமன்றம் கருத்து. கரூர் நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு வழங்கிய அரசு பணி ரத்து செய்யப்பட்ட விவகாரம். உச்சநீதிமன்றத்தில் நாளை மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு திட்டம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதல்வர் விஜய் ஆய்வு. மழையில் தனக்காக காத்திருந்த மக்களை பார்த்து கையசைத்த முதல்வர். பட்ஜெட் தொடர்பாக தொடர்ந்து துறை வாரியாக ஆலோசனை நடத்தும் முதல்வர் விஜய். இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் ஆலோசனை. சென்னையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம். விவசாய சங்கத்தினரிடம் கருத்து கேட்ட அமைச்சர்கள். சென்னை தலைமைச் செயலகம் முன்பு ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் முற்றுகை போராட்டம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தல். நாளை காணொலி காட்சி மூலம் நடைபெறுகிறது திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். ஆகஸ்ட் 5 சட்டமன்றம் கூடும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. விமர்சனம் செய்வோரை கைது செய்வதை மட்டும்தான் தாவேக அரசு செய்து வருகிறது. பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை சந்தித்த பின் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மார்க்கண்டேயன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு கிட்டத்தட்ட 8 நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த அரசை தவறாக பேசிட்டாரு, அவர் மீது வழக்கு போட்டு இந்த அரசினுடைய ஒரே பணியாக தான் அதை பார்க்குறேன். வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அமைச்சர் ஜெகதீஸ்வரி மிரட்டல் விடுப்பது போன்ற தொலைபேசி உரையாடல் வைரல். தாவேக நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கம். ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன். அதை மட்டும் தெளிவா சொல்லிருங்க. உள்ள ஒருத்தன் காலை விட மாட்டேன். காலை வச்சாலும் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். சென்னை மதுரவாயல் அடுத்த நெற்குன்றத்தில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். பல்லவ நகரில் இயங்கும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி அதிமுகவினர் முழக்கம். டெல்லியில் நடக்கும் தனது புத்தக வெளியீட்டு விழாவுக்கு முதல்வர் விஜய் வரமாட்டார் என வைகோ பேட்டி. கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக தாமே வரவேண்டாம் என கூறியதாகவும் விளக்கம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகிற போது கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதை நான் ஆழமாக யோசித்து, எனவே அதற்கு நீங்கள் வருவதை தவிர்ப்பதற்கு நல்லது என்று நான் கருதுகிறேன் என்று கூறிவிட்டேன். காமன்வெல்த் பளுதூக்குதலில் வெள்ளி வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ராஜா பதக்கம் வென்றது இந்திய மக்களை மகிழ்ச்சியும் பெருமையும் அடைய செய்துள்ளதாக பாராட்டு.
காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி வென்ற கோவில்பட்டியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டிக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து. ராஜா முத்துப்பாண்டியின் சாதனையை பாராட்டி அரசு சார்பில் 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிப்பு. வெள்ளி பதக்கம் வென்றது பெரும் மகிழ்ச்சி, துணை நின்றவர்களுக்கு நன்றி. காமன்வெல்த் பளுதூக்குதலில் சாதித்த தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. அப்பா அம்மாவுக்காகவும் அப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன், அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு பளுதூக்கல் சங்கம் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். கிராமப்புற விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு ஊக்குவிக்க மேலும் பல திட்டங்கள் தேவை. காமன்வெல்த் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டி தமிழக அரசுக்கு கோரிக்கை. ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அகாடமிஸ்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது நல்லாவே போயிட்டு இருக்கு. இன்னமும் கிராஸ் ரூட் லெவல்ல நம்ம தமிழ்நாட்டில இருந்து பிளேயர் எடுத்துட்டு வர்றதுக்கு கவர்மெண்ட் இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு இன்னும் நல்ல பிளேயர்லாம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ண முடியும். கபடி வீரராக தொடங்கி பளுதூக்குதலில் சாதித்தவர் ராஜா முத்துப்பாண்டி. 16 நாடுகளில் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதாக பெற்றோர் நெகிழ்ச்சி. நேரடியா விளையாண்டு பார்க்கும்போது ஒரு தடவை போய் பார்த்துட்டு ரொம்ப சங்கடம், ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்படி கொண்டு நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா அதுக்கு இப்படி அவன் வாழ்க்கை இப்ப நல்லா இருக்கே அப்படின்னு இப்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நேஷனல் இன்டர்நேஷனல் 16 மெடல் பண்ணியிருக்கிறான். ஆமா, இப்போ சமீபத்தில் நேற்று நடந்த காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டியில வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காப்ல. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாமக சார்பில் 2026-27 ஆண்டுக்கான நிழல் பொது நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார் கட்சியின் தலைவர் அன்புமணி. ஏற்கனவே நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருந்த நிலையில் நிழல் பொது நிதிநிலை அறிக்கை வெளியீடு. தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மாற்று வேலை வழங்கப்படும். பாமக வெளியிட்ட நிழல் பொது நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. தேர்தல் வேட்புமனுவில் தகவல்களை மறைத்ததாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக வழக்கு. ஆவணங்களை மொழிபெயர்த்து தாக்கல் செய்ய மனுதாரருக்கு அனுமதி அளித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்துக்கு எதிரான ஊழல் வழக்கில் மேல் விசாரணை நடத்த அனுமதி. விசாரணையை முடித்து 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி இல்லை என விசிக முதன்மை செயலர் ஆளு ஷானவாஸ் கருத்து. திமுக இல்லாமல் காங்கிரசால் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்க முடியவில்லை என்றும் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. ராகுல் காந்தியும் முட்டி மோதி பார்த்துட்டார. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி அமைஞ்சது போல எங்கேயாவது அமைஞ்சுதா? இப்ப திமுக இல்லாம அவங்களால அமைக்க முடியுதா? அதை பாருங்க, திமுக இல்ல. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? ஏதாவது தெளிவு இருக்கா? இந்தியா கூட்டணி அமைஞ்சிருச்சா தமிழ்நாட்டில்? எங்க தலைவர் என்ன சொன்னாரு? டிட்டாச்சா இருக்கும்னு சொன்னார்ல. ஏன் அப்படி சொல்ல வேண்டிய நெருக்கடி வருது? இது வரைக்கும் கூட்டணி அமையல, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலன்னு சொன்னார்ல. அப்போ கூட்டணியே ஒரு ஃப்ரேமுக்கு வரல. இதுதான் காங்கிரஸுக்கு இன்னைக்கு நிலைமை. தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக தான் ஆள்கிறது. தலைமைச் செயலர் சாய்குமாரின் பணிக்காலம் நீட்டிப்பு தொடர்பாக ஆளு ஷானவாஸ் விமர்சனம். அதிகாரி மாற்றப்பட்டிருக்கிறாருன்னு கேட்கிறேன் நான். அதிகாரிகள் மாற்றம் இயல்பானது, பொதுவானது. ஆனா திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட உச்ச பொறுப்புகளில் இருந்த தமிழ்நாட்டின் மீதான உணர்வுமிக்க அதிகாரிகள் டம்மியாக்கப்பட்டு பாஜகவின் கைப்பாவையாக இருந்து போடப்பட்ட சிஎஸ் பதவிக்காலம் முடிந்தும் பதவி நீட்டிப்பு கொடுக்கப்பட்டு தொடரப்படுகிறார் அப்படின்னா இப்ப அதெல்லாம் தான் இப்போ இங்க இந்த மாணவர் போராட்டம் வரைக்கும் வருதுங்கிறனா.
எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் முறைகேடுகள் நடப்பதை தடுக்கவும் கடும் தண்டனை விதிக்கவும் வழிவகை. अनुमति प्रदान की जाती है। माननीय मंत्री जी अब विधेयक पूरा स्थापित करें। தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம். தேர்வு முறைகேடு வழக்குகளை சிறப்பு புலனாய்வு குழு மூலம் 2 மாதத்திற்குள் முடிக்க வழிவகை செய்யும் புதிய மசோதா. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளியால் 6வது நாளாக முடங்கும் நாடாளுமன்றம். பீகாரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதை கண்டித்து முழக்கம். जो सदन की मर्यादाओं परंपराओं को समाप्त करने का प्रयास कर रहे हैं, आप जाइए अपने। आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है। Everybody take your seat. I will give you opportunity to everyone. You please work with us. And they were glad. டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம். மாணவர்கள் மீதான தடியடிக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வலியுறுத்தல். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் போராட்டம். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம். மாணவர்களை தாக்கிய விவகாரத்தில் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். டெல்லியில் பெல்லட் குண்டுகள், பீகாரில் AK-47 துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பகிரங்க குற்றச்சாட்டு. பீகாரில் மாணவர்கள் போராட்டத்தின் போது AK-47 துப்பாக்கியால் சுட்ட காவலர் பணியிடை நீக்கம். சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியான நிலையில் புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை என மாவட்ட SP விளக்கம். வாக்குறுதிகளை மத்திய அரசு நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என கரப்பான் ஜனதா கட்சி எச்சரிக்கை. போராட்டக்காரர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தல். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான தடியடிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். காவல்துறையின் வரம்பு மீறிய நடவடிக்கையை நியாயப்படுத்த முடியாது என தலைமை நீதிபதி சூரியகாந்த் அதிருப்தி. அமைதி வழி போராட்டத்துக்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திட்டவட்டம். போராட்டம் நடக்கிறது என்பதற்காகவே தடியடி நடத்த வேண்டும் என்பது இல்லை என்றும் கருத்து. மும்பையில் மாணவர் போராட்டத்தின் போது வேனை தடுத்து நிறுத்தி பிரபலமான ரியா யாதவ் ஆகியோர் காவல்துறையில் புகார். சமூக தளங்களில் கடும் அவதூறு பரப்போர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் சோனம் வாங்சூக் காந்தி நினைவிடத்தில் மரியாதை. மக்களின் குரலுக்கு அரசு மதிப்பளிக்க வேண்டும் என வலியுறுத்தல். எத்தனால் பெட்ரோல் விவகாரத்தில் சமூக தளங்களில் தன் மீது அவதூறு பரப்பப்படுவதாக மும்பை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மனு. மெட்டா, கூகுள், மத்திய மின்னணுவியல் அமைச்சகம் மீது உரிமையியல் வழக்கு தொடர அமைச்சர் கட்கரிக்கு நீதிபதிகள் அனுமதி. கரப்பான் ஜனதா கட்சியை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பிரபலமாகும் E20 ஜனதா கட்சி. எத்தனால் கலக்காத பெட்ரோல் வேண்டும், கட்கரி ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தல்.
தொடர்ந்து இரண்டாவது நாளாக அமெரிக்கா ஈரான் இடையே தாக்குதல் நிறுத்தம். ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது குறித்து பேச்சு நடைபெறும் நிலையில் நடவடிக்கை. மேற்காசிய போர் எதிரொலியாக இரும்பு உள்ளிட்ட உலோகங்கள் விலை கடும் உயர்வு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விலை உயர்வால் சமையலறை பாத்திரங்கள் விலை 3 முதல் 7 விழுக்காடு வரை அதிகரிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பொய்த்ததால் நெல்லையில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் சரிவு. குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு சிக்கல் உருவாகும் என விவசாயிகள் கவலை. குஜராத்தின் தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் கடும் பாதிப்பு. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் ராணுவத்தினரின் மீட்புப் பணி தீவிரம். சென்னை மற்றும் புறநகரில் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகள் தொடக்கம். கோயம்பேடு அருகே கூவம் நதியை தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்தார் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த். சென்னையில் நீர்நிலை தூர்வாரும் பணியை தொடங்கி வைக்க இருசக்கர வாகனத்தில் தனியாக வந்த அமைச்சர் ஆனந்த் போக்குவரத்து நெரிசல் காரணமாக இருசக்கர வாகனத்தில் பயணித்ததாக தகவல். சமூக வலைதளங்களில் அடையாளம் தெரியாத நபர்கள் தனக்கு தொடர் தொல்லை கொடுப்பதாக மேயர் பிரியா குற்றச்சாட்டு. நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கு. திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் விசாரணை. திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு செல்ல கட்டுப்பாடுகள் விதிப்பு. குறுகலான துவாரத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் உடல் பருமன் உள்ளவர்கள் வயதானவர்களுக்கு தடை. நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று. சொந்த ஊரான ஆறுமுகமங்கலத்தில் கவினின் படத்தை திறந்து வைத்து மரியாதை செலுத்திய அமைச்சர் வன்னியரசு. தமிழ்நாடு புதுச்சேரியில் ஜூலை 31ஆம் தேதி கறிக்கோழி வணிகர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவிப்பு. கறிக்கோழிக்கு தீவன கட்டுப்பாடு நெறிமுறைகளை செயல்படுத்தவில்லை என கண்டனம். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2 பாக்ஸர் ரக வளர்ப்பு நாய்கள் கடித்ததில் பக்கத்து வீட்டு பெண் படுகாயம். நாய்களின் உரிமையாளர்களான தம்பதியை கைது செய்த காவல்துறை. சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தெருநாய்கள் பிரச்சினை. கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் சென்னை மாநகராட்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 13,370 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் நடப்பாண்டில் 2வது முறையாக பால் தயிர் விலையை உயர்த்திய தனியார் பால் நிறுவனங்கள். லிட்டருக்கு 2 ரூபாய் முதல் 4 ரூபாய் வரை உயர்த்தியதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. தனியார் பால் விலை உயர்வால் ஆவின் பாலுக்கு தேவை அதிகரித்து தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு. பால் உற்பத்தி அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் வலியுறுத்தல். வந்தே பாரத் ரயிலில் வடையில் இருந்த ஃபெவிக்விக். வடையில் ஃபெவிக்விக் இருந்த காட்சி வைரலானதை அடுத்து ஐஆர்சிடிசி நிர்வாகம் நடவடிக்கை.